டீனேஜில் ஜாலியாக சுற்ற வேண்டிய வயசில் இந்த மேவரிக் வந்து இதை பண்ணு அதை பண்ணு செய் புடுங்கு லொட்டுன்ட்டு பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும்டா. ஜாலியாக இருந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம்டா. அதுக்கெலாம் வயசு இருக்குது, 28 29 வயசில் ஆரம்பித்தோமா ஜாலியாக போகலான்டா. இப்போ உட்காந்து எல்லாமே கிரேட் பிரதர். சரி, நான் சொல்கிற 2-3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா? கேளு. சரி ப்ரோ, உங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கா? ஐடென்டிட்டினா என் பேர் கௌதம், இதுக்கு மேலே என்ன வேணும்? கிரேட் ப்ரோ. சரி, நீங்களே எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, எவ்வளோ நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கீங்க? காசு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐடி ஜாப் பண்ணோமா, ஜாலியாக இருந்தோமா, ஒரு 30,000 40,000 சம்பளத்துக்கு போனோமா, சந்தோஷமா இருந்தோமா, அதுக்கு டைம் இருக்குடா. கிரேட் ப்ரோ. நோ, தட்ஸ் நாட் ட்ரூ. அது வந்து உண்மையே கிடையாது. டீனேஜில் செம்ம ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். செம்ம சூப்பர் டூப்பராக யார் பேச்சும் அவ்வளோக்கா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதே சமயத்தில் உனக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குற டைமே இந்த 20s தான். அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறந்துடும், கல்யாணம் ஆகிடும். இல்லை, ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடும், அப்புறம் குழந்தை பிறந்துடும். அவங்கள பார்க்கணும், அவங்கள சம்பாதிக்கணும். அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், அப்பா அம்மா வயசாகிடுவாங்க, அவங்கள பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய செலவுகள் இருக்கும். நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு குழந்தைய வளர்க்குறதோ, அவனை ஸ்கூலில் போய் சேர்த்ததோ, இல்லை அம்மா அப்பாவுக்கு வயசாகும் போது அவங்களுக்கு செலவு பண்ணுறதோ, இட்ஸ் நாட் ஈஸி. அது இல்லாமல் உனக்கான ஒரு டைம், உனக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணாமல் லைஃப் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே 30,000 சம்பளம், 40,000 50,000 இந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக ஓடிட்டே இருக்க போறியா? இல்லை, நான் நின்று வெயிட்டாக செஞ்சு 20ல் செம்ம ஹாப்பியாக இருந்து அதே சமயத்தில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருந்து என் பேங்க் பேலன்ஸ் 30 வயசுக்குள்ளாரியே 29 நான் போகிறதுக்குள்ளாரே சேர்த்து வச்சு லைஃப்பை சூப்பராக கொண்டு நடப்புறேன். தட்ஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், இதெல்லாம் வந்து இதெல்லாம் வேஸ்ட் யூஸ்லெஸ்ன்னு நினச்சிங்கனாலோ, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நல்லா பணம் சம்பாரிச்சிட்டிங்க, செம்ம பேர் இருக்குது, காசு பேங்க் பேலன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை எனக்கு எல்லாம் எங்கள் அப்பா சேர்த்து வச்சுட்டா எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாலோ, திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. யாரெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடாக நான் லைஃப்பில் பெருசாக வரணும், ஆனால் ஜாலியாகவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. And let's get into this video. Number 1, find your passion. இந்த 20ஸ்ல கண்டிப்பாக உங்கள் பேஷனை ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆர்ட்ஸ் படிக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கணும். கண்டிப்பாக படிக்கணும். டிகிரி ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தூக்கி போட்டு பேஷன் பண்ணி போகிறேன், அதை வச்சுக்கிட்டா எமர்ஜென்சிக்கு நமக்கு என்னைக்கா ஒரு நாள் எதுவுமே வேலைக்காகலாம் சோர்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த டிகிரி யூஸ்ஃபுல் ஆகும். உங்கள் பேஷனை கண்டுபிடிக்கிறது எதுக்குன்னா, அந்த லேட் ஈவினிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஈவினிங் வந்து சுற்றுற டைம், இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஒரு டெய்லி ஒரு 2 hours இதை பேஷனுக்கு ஒதுக்கி உங்கள் பேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. உனக்கு என்ன நல்லா வரும், எதில் நீ சூப்பராக பண்ணும், அதில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பேஷன் உன்னை நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இர்ஃபான் ஜுவா எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்னேகாவுலிக்கு அந்த பொண்ணு எடுத்துக்கோங்க, இல்லை இது ரிதேஷ் அகர்வால் இந்த ஓயோவோட ஓனர், எவ்வளவோ சின்ன ஆளுங்க வந்து எவ்வளவோ சாதிச்சுட்டு இருக்காங்க. ஒடிகோனோட அந்த பேஷன் அவங்கள காப்பாற்றுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸில் எக்கச்சக்கமான பேர் பண்ணுறாங்க. வாட் யூ கோனா டு, உன்னோட பேஷன் கண்டுபிடி. நம்பர் 2, லேர்ன் டெய்லி. உனக்கு ஒரு பேஷன் இருக்கும், அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது. வேர்ல்டு எவ்ரி சிங்கிள் டே ஒரு குழந்தை மாதிரி அப்படியே பெருசாகிட்டே இருக்குது. அந்த இடத்துல நீயும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு. லேர்ன் அலாட். நிறைய படி, நிறைய தெரிஞ்சுக்கோ, கற்றுக்கோ. என்ன எது ரைட்டு, எது தப்பு, எங்கே போகிறோம், எங்கே வரோம், இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் ஒன்று பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அது கொண்டு போகணுன்னா டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க, அது உண்மைதான். கட்டுறது கையளவு, கல்லாதது உலக அளவுனா உண்மைதான் தலைவா. சத்தியமாக என் லைஃப்பில் நான் பார்த்த வரைக்கும் நான் ஒன்றுமே இல்லை. நான் இவ்வளோ பண்ணிருந்தா கூட எனக்கு இவ்வளோ தெரியும் இல்லை, எனக்கு தெரிஞ்சது கம்மியாக, இன்னும் நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும். அப்படி படிக்க தெரிஞ்சு இன்னும் டெவலப் ஆகிட்டே போகும். நம்பர் 3, ஒரு டைம் உங்கள் டீனேஜில் கஷ்டப்பட்டு ஒரு 1 மாதம் 2 மாதம் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி காசு நீங்களே சம்பாரித்து அதை ஸ்மெல் பண்ணி, இட்ஸ் லைக் அது உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க போகிறேன். காசோட வேல்யூ உனக்கு தெரியும். காசோட அது ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் ஈவிலோ கிடையாது. அது வராது, இவங்களுக்கு மட்டும் தான் வரும், அவங்களுக்கு மட்டும் தான் இல்லை. அதை டார்கெட் வச்சு அடிச்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் வரணும். ஜஸ்ட் பீப்புளுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணு. நீ செய்கிறது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன் ரிட்டர்ன் உனக்கு காசு வராதான் போகுது. ஸோ ஸ்மெல் மணி வந்து உன்னோட காசை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் என் லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கேன். செம்மையாக இருக்கும். இட்ஸ் லைக் உன் லைஃபே உன் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். எமோஷ்னலி எல்லாமே பக்காவாக இருக்கும். எல்லா ரிலேஷன்ஷிப் எல்லாமே காசுக்காக ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்லுவேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு காரணம் இட்ஸ் லைக் அவன் வந்து பயந்துக்கிட்டோ அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்காமல் அவனோட சொந்த காலில் ஓன் மணியில் இருக்கும்போது யூ ஃபீல் தட். நம்பர் 4, பிகம் மென்டலி ஸ்ட்ராங். அதாவது ரிலேஷன்ஷிப் எது உண்மை, எது பொய், யார் தேவை, யார் தேவையில்லைங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த டீனேஜில் பார்க்குற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், பார்க்குற எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்டாக தெரியும், பார்க்குற எல்லாமே வேணுங்கிற மாதிரி தான் இருக்கும். பீப்புள் எல்லாத்தையும் யாரையும் அவாய்ட் பண்ணாமல் பெரிய சர்க்கிள் என் ஸ்டேட்டஸ் 200 பேர் பார்க்குறாங்க, நான் ஸ்டோரி போட்டால் 400 பேர் பார்க்குறாங்க.
இது பெரிய சாதனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா எந்த ரிலேஷன்ஷிப் உண்மை எது பொய், யார் நம்மளை ஃபேக்காக இருக்கா, யார் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறா, யார் நம்ம கூட உண்மையாக இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா வில் பி மென்டலி ஸ்ட்ராங். ஸோ அதை எப்பயுமே ரிலேஷன்ஷிப்லாம் கரெக்டாக வச்சிட்டாலே எமோஷன்ஸ் கரெக்டாக வேலை செய்யும். நம்பர் 5, ரீட் டெய்லி. அதாவது ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லை நான் புக்கு படிக்க முடியும்னா புக்கோ ஏதாவது ஒன்று டெய்லி எவ்ரி சிங்கிள் டே பண்ணுங்கள். கண்டிப்பாக நினைக்காத அளவுக்கு செம்மையாக உங்கள் லைஃப்பில் கொண்டு போகும். சீரியஸ்லி நான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு நிறைய புக்ஸ் வாங்கி நான் கூட சொல்லியிருந்தேன், நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது எவ்ரி சிங்கிள் பேஜ் ஒரு லைஃப்பில் ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குது. லைஃப்பை இப்படிலாம் பார்க்கலாம், இந்த அளவுக்கு க்ரோத் பண்ணலாம், எங்கெங்கேயோ ஐடியா, ஒரு மணி சம்பாதிக்கிறதுக்கோ எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த புக்ஸில் ஐடியாஸ் இருக்குது. பாட்காஸ்ட்டில் இது எல்லாத்துலேயுமே சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதுக்காக ஒதுக்கினா கண்டிப்பாக உங்கள் 20s நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் செம்மையாக சம்பாதிக்கலாம், செம்மையாக எமோஷனல் கண்ட்ரோலாக இருக்கலாம். லைஃப் ஓன் கையில் ஓன் கண்ட்ரோலில் நீ நினச்சபடி ஆடும், நீ என்ன ஆட்டுறியோ அந்த மாதிரி ஆடும். அடுத்தவனை பற்றி கண்டுக்கவே தேவையில்லை, செம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அந்த ரீசன்ஸ்க்காக தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை சொல்கிறேன். ட்ரை திஸ் அவுட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு, இது யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். லெட் தெம் நோ, அவங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியட்டும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே பாய்ஸ். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறான். Until then, bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.